Welcome to the class of Vijayalakshmi Smart English, and today what we are going to see is direct speech and indirect speech. What is direct? Direct speech is nothing. The speaker's actual words without any change. It will be told in a direct manner. நேரடியாக சொல்கிறது சேஞ்சே இருக்காது. Indirect speechனா no direct words, change of style with the same words எல்லாம் மாறாது, ஆனால் ஸ்டைல் மட்டும் மாறி இருக்கும். he said I wrote, he said that he wrote, I wroteன்றது he wroteன்னு மாறும். ஓகேவா? now let us see what all words will get changed. I in direct speech as she or he according to the gender. feminine na she, masculine na he. I wrote, said Vimala. Vimala said that she wrote. இதுவே ராஜுனா Raju said I wrote. Raju said that he wrote. Okay va? For one word I have given an example. மற்றதெல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம். My book, his book இல்லைன்னா her book according to gender. Then me, this is it is for me. He said that it is for him or for her according to the gender. Genderக்கு ஏற்ற மாதிரி girlsன்னா her, boysன்னா him. Okay, and then we came. They said we came. They said that they came. It is our property. They said that it is their property. And then us, give us a pen, said they. They asked to give them a pen. us வந்து them வரும். இந்த asked, exclaimed அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். First let us see what are the changes are. Okay, and what are you doing? Asked Ramu. Ramu asked what was I doing. Are you வந்து was I ன்னு மாறும். ஓகேவா? and now let's go to the next part. இதே மாதிரி இந்த டைரக்ட்லேருந்து இன்டெரக்ட் எப்படி வேர்ட்ஸ் மாறும்ட்டு. now இப்போ அப்படின்னா தென்னு மாறும். now I came, then he came. ஐன்ற வந்து ஹீயா ஷியான்றது மாற்றிக்கணும் உங்களுக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எஸ்டர்டே, நேத்தி அப்படின்றது ப்ரீவியஸ் டே, எவ்ரி ஒன் நோஸ் இட். பட் இந்த ப்ரீவியஸ் டேக்கு முன்னாடி த போட்டுக்கோங்க. ப்ளீஸ் புட் த. ஓகேவா? எஸ்டர்டேக்கு முன்னாடி த வராது, டைரெக்டில் த வராது, இன்டெரக்டில் த கண்டிப்பாக வரும். எஸ்டர்டேனா த ப்ரீவியஸ் டே. ஓகே, அண்ட் டுமாரோ தி நெக்ஸ்ட் டே. அண்ட் டூ வில் பி சேஞ்ச்ட் அஸ் டிட். கேன், குட், வில், வுட், ஷால், ஷுட். நெக்ஸ்ட்டு I'll come next week. I'll come the following week. த போட்டுக்கணும் இங்கே. ஓகேவா? I'll come the next week. I'll come the following week. இங்கேயும் த கொடுத்துருக்கும். த நெக்ஸ்ட்னா த ஃபாலோயிங். ஓகேவா? தென் லாஸ்ட் he said I met you last Sunday. He said that he met me previous Sunday. லாஸ்ட் சண்டேனா ப்ரீவியஸ் சண்டே. I saw you 1 year ago. I saw you 1 year before. அகோன்றது பிஃபோர்னு மாறும். and then here, come there. ஓகேவா? so these are the changes. and now shall we see for the sentences பார்க்கலாமா? இப்போ today I'm just going to tell about only assertive sentenceனால் என்ன தெரியுமா? just அது வந்து பிளாக்காக இருக்குது, நான் சாப்பிட்டேன், நீ வந்தியா, நீ போனியா, கொஸ்டின்லாம் கேட்காம நான் சாப்பிட்டேன், அவன் நல்லா பாடுறா, லைக் தட் சிம்பிளாக சொல்கிற சென்டென்சஸ் டிக்ளரேட்டிவ்னு சொல்கிறோம் தெரியுமா? சாதாரணமாக இருக்குது. தட் இஸ் கால்ட் அசர்ட்டிவ். ஓகேவா? கீதா சேஸ் விமலா ஹேஸ் கான் ஹோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே கம்மா போட்டிருக்கா, கொட்டேஷன் கொடுத்துருக்கா, இந்த கொட்டேஷன் எடுத்துருங்க. டேக் த கொட்டேஷன். இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வரும்போது நான் கம்மா கொடுத்தா தட்டு போடு. முதல்ல அதை படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? தட்டு போடணும். ஏன்னா தட் இஸ் கீதா சேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ். இதுக்கு மீனிங் இருக்கா இல்லையான்றது அடுத்தது. கீதா சொல்கிறாள். ஓகே, 2 வேர்டு வந்தாச்சு. ஸோ இட் இஸ் அ சென்டென்ஸ். அட் ஆல். கம்மா வந்தால் அடுத்த செகண்ட், இங்கே கம்மா இருக்குது, கம்மா வந்தால் அடுத்த செகண்ட் ஐ வில் புட் தட். ஓகேவா? இப்போது கீதாவை ஐ ஷுட் நாட் சேஞ்ச் த நவுன். கீதாவை நான் கீதான்னு தான் எழுதிடணும். ஓகேவா? இந்த சேஸையும் நான் சேஸுன்னு தான் எழுதணும். அசர்ட்டிவில் மாறாது.
அதை புரிஞ்சுக்கோங்க. கமா இருக்கிற இடத்துல நான் என்ன போடணும்? ஐ ஷுட் புட் தட். இப்போ கொட்டேஷன் எடுத்தாச்சு. தட்டு போட்டாச்சா? விமலா ஹேஸ் கான் ஹோம். அப்படி எழுதிடணும், அவ்வளோதான். That's all. No change. Now the next sentence. கீதாக்கு பதிலாக ஷீ கொடுத்துருக்கேன். ஷீ சேஸ். திரும்ப அதே தான். ஷீ சேஸ். கமாக்கு பதிலாக என்ன போட சொன்னேன்? குட். தட்டு போடணும். அவள் சொல்கிறா என்னன்னா அப்படின்னு. Now I should take this quotation. இதை எடுத்துடணும். ஐ வந்து என்னவா மாறும்? நான் இங்கே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த சைடு இருக்குது, சாரி. ஐ வந்து என்னவா மாறும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹீ இல்லை ஷீயாக மாறும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஷீ இருக்கா? கேர்ள் தானே? கேர்ள் இருக்கா? ஃபெமினைன் ஜெண்டர் தானே இருக்குது இங்கே. ஸோ நான் என்ன பண்ணணும்? ஷீ தான் போடணும் இங்கே. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு வேர்டு இதோட சம்மந்தப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு நவுனுக்கும் கனெக்ஷன் உண்டு எப்போவுமே. சரியா? தட் ஷீ ஐ ஆம். ஆம் எப்படி மாற்றணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் தானே இது. அப்போது அதே எஸ் போடும். ஷீ எஸ். ஐன்னு வந்தால் ஆம் போடலாம். ஷீ வந்தால் எஸ் தானே போடணும். அண்ட் தென் புட் இன்டெலிஜென்ட். புட்டியா? now take this quotation. quotation எடுத்துரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. this is for present tense, simple present tense. திரும்ப இன்னொன்று கொடுத்துருக்கேன். கீதா சேஸ். அதே கீதா நான் போட்டுக்கிறேன், அதே சேஸ் போட்டுக்கிறேன். இங்கே ஏன் நான் கொடுத்தேன்னா, இங்கே ரெண்டு ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்தாச்சு. பட் அகெயின் ஐ ஹவ் கிவன். ஏன் திரும்ப கொடுத்துருக்கேன்? பிகாஸ் இங்கெல்லாம் கமாக்கு முன்னாடி ஒரே ஒரு நவுன் தான் இருந்தது. கீதா ஷீ அப்படி மட்டும் தான் இருந்தது. இது ஷீ ப்ரொனவுன் இருந்தாலும் நம்ம நவுன் எடுத்துக்கணும். நான் இங்கே பாரு, கீதா இஸ் தேர், விமலா இஸ் தேர், டூ ஆர் தேர், 2 persons ஆர் தேர், ரைட்? அது மீயாக இருந்தாலும் ஹீயாக இருந்தாலும் ஷீயாக இருந்தாலும் 2 person எடுத்துக்கணும். கமாக்கு முன்னாடி இருக்கிறது ஆப்ஜெக்ட் இருக்கிறத பர்சனாக தான் எடுத்துக்கணும். அப்போது கீதா சேஸ்ட் விமலான்றத டெல்ஸ் விமலான்னு கூட நம்ம மாற்றிக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட்னா டோல்டு, ப்ரெசன்ட் டென்ஸ்னா டெல்ஸ். சேஸ்க்கு பதிலாக டெல்ஸு. டெல்ஸுக்கு பக்கத்தில் 2 வருமா? வரலாமா? வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல் டு, டோல்டு டு தப்பு, போடக்கூடாது. ஓகேவா? ஸோ கீதா டெல்ஸ் விமலா. இந்த கம்மாக்கு என்ன போட சொன்னேன்? தட். கொட்டேஷன் எடுத்துரு. வேண்டாம். ஓகேவா? ஐ ஹாவ் ஆரஞ்சஸ். இப்போ யார் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க? கீதா. அப்போ ஷீ போடணும் இல்லையா? ஷீ. ஹாவ் என்னவா மாறும் அப்போது? ஹேஸ். அப்புறம் இந்த ஆரஞ்சஸ் அப்படி எழுதிட்டு. ஓகே, take away this quotation. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. now let's go to the next sentence. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கமாக்கு முன்னாடி 2 நவுன் இருந்தால் நீ வந்து செட்டை வந்து டோல்டுன்னு போடலாம், இல்லை சேஸை வந்து டெல்ஸுன்னு போடலாம். இந்த மாதிரி. ஆனால் ஒரே ஒரு நவுன் இருந்தால் சேஸாக தான் இருக்கணும், மாற்றக்கூடாது. ஓகேவா? 4th, ராதா சேஸ் டு ஹர். இங்கே பாரு, நான் இங்கே நேம் கொடுத்தேன், இங்கே ஹர் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் there is some meaning for this. ப்ரொனவுன் ஏதோ ஒன்று. ஸோ அதனால் நான் இங்கே வந்து டெல்ஸ் போடலாம். ஓகேவா? ராதா டெல்ஸ் ஹர். சொல்கிறா. டெல்ஸ் போட்டால் 2 போடக்கூடாது. டெல்ஸ் ஹர் ஐ ஆம் ரைட்டிங். இந்த கம்மா வந்து என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? தட். ஓகேவா? கம்மாவை எடுத்துடணும். சரியா? கொட்டேஷனையும் எடுத்துடணும், கம்மாவையும் எடுத்துடணும்.
ஐ ஆம் ரைட்டிங். ஐ வந்து அது ராதா தானே, அப்போ ஷீ வந்தால் என்ன பண்ணணும்? எஸ். அப்புறம் ரைட்டிங் அப்படியே எழுது, இந்த கொட்டேஷனை எடுத்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ லெட் அஸ் கோ டு த பாஸ்ட் டென்ஸ். ராமு செட். ராமு எழுதிக்கலாமா? ஷல் வி ரைட் ராமு? ஓகே. செட்டை வந்து டோல்டு போடணுமா செட்டு போடணுமா? இஃப் டூ நவுன்ஸ் ஆர் தேர் ஐ கேன் சே டோல்டு. ஆனால் ஒரு நவுன் தான் ஐ ஷுட் புட் செட் ஓன்லி. திஸ் இஸ் ஜஸ்ட் அசர்ட்டிவ், சாதாரண சென்டென்ஸு. அதனால் there is no change in the first part. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இந்த பார்ட்டை நம்ம மாற்றக்கூடாது. ஓகேவா? அசர்ட்டிவ்க்கு மாற்றக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த கமா இருக்கிற இடத்துல என்ன போடணும்? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, when you change from direct to indirect, கம்மாவை இருக்கிற இடத்துல தட்டு போட்டுருவேன், கம்மாவை எடுத்துருவேன். then I will take the quotation. அடுத்த லெட்டர் நான் கேபிட்டலாக போட மாட்டேன். I will not use capital. no capital. கேபிட்டல் போட மாட்டேன். he tells a story. இங்கே தட்டு போட்டோம் இல்லையா, இந்த ஹீயை வந்து ஸ்மால் ஹீயாக மாற்றிக்கோ. இப்போ இந்த டெல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சென்டென்ஸ் ரெண்டாக பிரிக்கும்போது முதல் சைடு வந்து பாஸ்ட் டென்ஸ் தானே இருந்தது, செட் பாஸ்ட் டென்ஸ் தானே. அப்போ இந்த டெல்ஸ் என்னவா மாறும்? டோல்டுன்னு மாறிடும். ப்ரீவியஸ் டென்ஸ் என்ன டெல்ஸுக்கு? டோல்டு. he told a story. கொட்டேஷன் ஸ்டெப்லாம் எடுத்துரு, இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? now let's go to the next sentence. Mamta, name. Mamta will say. இது future. Mamta will say. அப்படியே தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கம்மா வந்தால் I will put that and I will take this comma. கம்மாவை எடுத்துட்டேன்னா கொட்டேஷனையும் எடுத்துருவேன். I will join you. Who is telling? மம்தா. அது கேர்ளாக இருந்தது, நம்ம கேர்ளாக வச்சுக்கலாமே. ஓகே, அப்போ ஐக்கு பதிலாக ஷீ. வில் என்னவா மாறும்? குட். ஓகேவா? ஜாயினாக தான் இருக்கும். யார்கிட்ட சொல்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, ஹர்னு போடலாமா ஹிம் போடலாமா? ஐ வில் ஜாயின், ஐக்கு பதிலாக ஷீ வுட் ஜாயின் யூ. உங்ககிட்ட சொல்கிறா, அப்போ யூ வந்து ஹிம்னு போடணும். ஓகேவா? நேமே கொடுக்கலன்னா ஹிம்மு தான் நம்ம போடணும். இதையும் எடுத்துடணும். புரிஞ்சுதா? ஓகே. நான் லெக்ஸ் போடுது நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ சிந்து டோல்டு மீ. இப்போ சிந்து ஒரு நவுன் இருக்குது. ஸோ சிந்து. டோல்டை வந்து நான் செட் டு மீனும் போடலாம், இல்லை டோல்டு மீனும் போடலாம். தட் இஸ் மை சாய்ஸ். ஓகேவா? ரெண்டு நவுன் இருக்கும்போது செட் டு மீனும் போடலாம். சிந்து செட் டு மீ. இந்த கம்மா இருக்க கம்மாவை ஐ ஷுட் டேக் அண்ட் தென் இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ ஷுட் புட் தட். கம்மாவுக்கு பதிலாக நான் தட்டு போடணும். ஓகேவா? கம்மா எடுத்தேன்னா ஐ ஷுட் டேக் திஸ் கொட்டேஷன் ஆல்சோ. அப்புறம் ராகேஷ் இஸ் ரைட்டிங். ராகேஷ் இது நேம்ன்றதுனால கண்டிப்பாக நேமை அப்படியே போட்டு தான் ஆகணும். ராகேஷ் இஸ் ரைட்டிங். இது ப்ரெசன்ட் டென்ஸ் தானே, இங்கே என்னவா இருக்குது? ஓ சாரி, டோல்டு பாஸ்ட் டென்ஸாக இருக்குது இல்லையா. அப்போ வந்து நான் இஸ்ஸை வந்து என்னன்னு மாற்றணும்? ராகேஷ் இஸ் ரைட்டிங்னு மாற்றணுமா, ராகேஷ் வாஸ் ரைட்டிங்னு மாற்றணுமா? யோசிங்க, ஜஸ்ட் திங்க். கண்டினியூஸ் இருக்குது இல்லையா. ஸோ இஸ் வந்தால் யூ ஷுட் கோ ஃபார் வாஸ் இன் கண்டினியூஸ் டென்ஸ். இதனால் நான் இந்த இஸ்ஸை வாஸாக மாற்றுறேன். தென் ஐ வில் டேக் த கொட்டேஷன். இன்னொரு தடவை நான் இந்த சென்டென்ஸ் சொல்லித்தரேன். சிந்து டோல்டு மீ. சிந்து செட் டு மீ. இந்த கம்மாவுக்கு பதிலாக ஐ ஹவ் புட் தட் அண்ட் தென் ஐ ஹவ் டேக்கன் த கொட்டேஷன். இந்த ராகேஷ். இந்த இஸ் ரைட்டிங்கே போடாமல் ஏன் வாஸ் ரைட்டிங் போட்டோம்னா, ரைட்டிங் இஸ் இது கண்டினியூஸ் டென்ஸ், இஸ் ரைட்டிங் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதை நான் பாஸ்டில் கொண்டு போகணும். இஸ் ரைட்டிங்கை ஐ ஷுட் டேக் இட் இன் டு பாஸ்ட் டென்ஸ். ஸோ வாஸ் ரைட்டிங், அவ்வளோதான். தென் ஐ ஷுட் டேக் த
quotation. Now did you get it? புரிஞ்சுதா? Now let's go to the next sentence. இப்போ கீதா told me. கீதா இந்த டோல்டுன்னு வச்சுக்கலாமே. நான் டோல்டு டூ மட்டும் போட்டுறாதீங்கம்மா. டெல்ஸ் டூ டோல்டு டூ தப்பு. ஓகேவா? டோல்டு பக்கத்தில் டூவே வராது, இன்ஃபினிட்டிவே வராது. கீதா டோல்டு மீ. எவ்ரி ஒன் நோஸ் கமாவை எடுத்துகிட்டு நான் தட்டு போடுவேன். அண்ட் தென் ஐ வில் டேக் த கொட்டேஷன். இந்த ரெண்டுத்தையும் எடுத்துடுவேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் இட். இப்போ நம்ம தட்டு போட்டோம் இல்லையா? யார் சொல்கிறது இந்த சென்டென்ஸை? ஹூ செல்லிங்? கீதா. அப்போது ஷீ. ஹாவ் கம்ப்ளீட்டட் இட்டுன்னு வருமா, ஹேடுன்னு வருமா? ஹாவ் வந்தால் ஹேடு போடு. சரியா? கம்ப்ளீட்டட் இட்டை அப்படியே போடு. That's all. Once again we'll see this. Geeta told me. Geeta said to me ன்னு சொல்லலாம், இல்லை told me ன்னு சொல்லலாம். Take the comma, put that. கம்மா எடுத்தியானா கொட்டேஷனையும் எடுத்துரு, ரெண்டுத்தையும் எடுத்துரு. ரெண்டுமே வேண்டாம். ஓகேவா? அண்ட் தென் ஐ வந்து இட் இஸ் கீதா, ரைட்? அப்போ ஷீ. ஹாவ் வந்தால் இம்மீடியட்டாக கோ ஃபார் ஹேட். சரியா? தென் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் இட். இது வந்து ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் இருந்தால் வி ஷுட் கோ ஃபார் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அண்ட் தென் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தே செட். தே அப்படியே போட்டுக்கோ, செட் அப்படியே போட்டுக்கோ. டேக் திஸ் கம்மா. இந்த கம்மாவுக்கு பதிலாக நீ என்ன போட போகிற? தட்டு போட போகிற. ஓகே, இந்த கொட்டேஷன் எடுத்துரு. We have already seen it. We have already seen it. இந்த we என்னவா மாறும்னு சொன்னேன்? ப்ளூரல் இல்லையா? அப்போ they. It will just be changed as they. Okay. They have already seen it. இந்த have என்னவா மாறும்னு சொன்னேன்? had. Then already seen it என்னவா மாறும்? that. Once again shall we see the sentence? They said. They said அப்படியே put. Just put in the same manner. Okay. Take the comma. Commaக்கு பதிலா you just put that and then take away the quotation. We will be changed as they. We வந்து they. ஏன்னா அவங்க தானே சொன்னது, the first person who is selling. they. அப்போ அதே தேவை போடு. have வந்து had மாறும். already seen. it வந்து that மாறும். and then you take the quotation. ஓகேவா? got it? now next go to the next sentence. The teacher said. The teacher. the told ன்னு மாற்றக்கூடாது, because only one noun is here. இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் தான் இருக்குது கம்மாக்கு முன்னாடி. இப்போ செட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு தட்டு போடு. and then take away the quotation. The students were writing. அப்போது தவை தான் போடணும், ஆனால் ஸ்மால் தவாமோ. சரியா? that the students were என்னவா மாறும்? வேறு என்னவா மாறும்? had been. where வந்து had been. ரைட்டிங் அப்படியே தான் இருக்கும். take away the quotation. ஓகேவா? the teacher said. அப்படியே போட்டுரு. take the comma and put that. கம்மா எடுத்தேன்னா கொட்டேஷன் எடுத்துடணும். தவா தான் இருக்கும், பட் ஸ்மால் தவா போடணும். the students were writing. this is past perfect continuous. past perfectக்கு நம்ம போட வேண்டிய வேர்டு had been. ஓகேவா? அந்த ரைட்டிங் அப்படியே போட்டுட்டு தென் டேக் அவே த கொட்டேஷன். அவ்வளோதான். சரியா? அந்த லாஸ்ட் சென்டென்ஸ், he said. ஒரு நாள் தான் இருக்கிறதுனால டோல்டு போடக்கூடாது. ஓகேவா? he said. இதை எடுத்துட்டு just put that இந்த இடத்துல he said that போடு. and then take away this quotation. இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு. சரியா? they had been reading.
இதில் ஏதாவது மாறுமா? ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஃபார்முமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் they had been reading மாற்றமே இருக்காது. you should write in the same manner. ஏன்னா have a had and மாற்றலாம், had a had been மாற்றலாம். had beenக்கு நீ என்னன்னு மாற்றுவ? what will you change as? had been should be is had been only. ஓகேவா? once again we see the sentences, all the sentences எல்லாத்தையுமே பார்க்கலாமா? Geeta says Vimala has gone home. Geeta saysனா says தான் இருக்கணும். that Vimala has gone home. present tenseனா அது ப்ரெசண்ட்டாக தான் இருக்கணும். suppose if it is past tense, இப்போ கீதா says to her, ஒரு past tense எழுதின் தனி here ராமு said, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டே நான் past tense கொண்டு வந்திருக்கேன். ராமு said past tense கொண்டு வந்திருக்கேன். அப்போ he tells வந்து toldன்னு மாறும். ரிமெம்பர் தட். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுன்னா ஐ வில் ஜஸ்ட் டேக் பாஸ்ட் டென்ஸ் ஹியர் ஆல்சோ. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிம்பிள் பாஸ்ட்னா இதுவும் நான் சிம்பிள் பாஸ்ட்டு தான் போடுவேன். ஓகே. அண்ட் தென் மம்தா வில் சே, மம்தா வில் சே அது அப்படியே தான் இருக்கும். ஐ வந்து ஷீன் மாறும் பிகாஸ் அக்கார்டிங் டு த ஜெண்டர். வில் வந்து உட். ஜாயின் யூனா ஜாயின் ஹிம் ஆர் ஹர். ஆனால் இங்கே ஆள் யாரும் இல்லைன்றதுனால நான் ஹிம் போட்டிருக்கேன். ஏன்னா பிகாஸ் யாருமே இல்லைன்னா நம்ம ஹிம்மு தான் போடணும், ஹர் போடக்கூடாது. ஓகேவா? அண்ட் கடைசியில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தென் சிந்து டோல்டு மீ, இங்கே ஒரே ஒரு நவுன் தான் இருக்குது கமாக்கு முன்னாடி. ஸோ செட் டு ரெண்டு நவுன் இருக்குது. சிந்து டோல்டு மீ ரெண்டு நவுன் இருக்குது இல்லையா? இது ஒரு ப்ரொனவுன், இது ஒரு நவுன், இது ஒரு ப்ரொனவுன். நவுன் ஒன்று தான் இருக்குது, ப்ரொனவுன் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஒரு நவுன் ப்ரொனவுன் இருக்கிறதுனால செட் டூ வந்து டோல்டு வந்து செட் டூன்னு மாறலாம். ஆனால் இங்கே பாரு, தே செட்டுன்றது கமாக்கு முன்னாடி ஒன்லி ஒன் நவுன் இஸ் தேர். அது ப்ரொனவுனை ஒரு நவுனாக எடுத்துக்கலாம் இதை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் ஐ ஷுட் நாட் சேஞ்ச் இட், தே டோல்டுன்னு நான் சொல்லக்கூடாது. ஓகேவா? இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரிமெம்பர் ஒன் திங், இஃப் யூ ஆர் கிவிங் கொட்டேஷன், நீ கொடுக்கக்கூடிய பங்க்சுவேஷன், வாட் எவர் பங்க்சுவேஷன், வெதர் இட் இஸ் அன் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் ஆர் அ ஃபுல் ஸ்டாப், வாட் எவர் இட் இஸ், அது உள்ளே தான் வரணும், பங்க்சுவேஷனுக்குள்ளே தான் வரணும். யூ ஷுட் நாட் கோ அவுட். ஸோ திஸ் இஸ் வாட் ஃபார் டுடே. assertive sentences சொல்லி கொடுத்துருக்கேன். In the next class I'll come with some other sentences. Thank you.